ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் வரைக்கும் தொடருது. அப்போ இப்போ நீங்கள் பவரில் இருக்கிறதால உங்களை தான் கேட்க முடியும். பிரச்சனை இவ்வளோ சிவியராக இருக்குங்க சார். அப்போ சிவியராக இருக்கும்போது அவங்க மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்ற போது, அப்போ அந்த மௌனத்தின் பின்னணியில் இருக்கிற காரணம் தான் என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. பதில் தான் இல்லை. பதிலை நீங்கள் வந்து கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்கணும். அவுட்லைனை தான் நம்ம சொல்ல முடியும். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. தினம் மும்மொழி கொள்கைக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் 4 ட்வீட் 5 ட்வீட் போடக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஏன் இதற்கு அமைதியாக மௌனமாக இருக்கிறார்? இது எவ்வளோ பெரிய அவமானங்க தமிழ்நாட்டுக்கு. டாஸ்மாக்ன்றது தமிழ்நாடு அரசோட நிர்வாகங்க. நம்முடைய வரிப்பணத்தில் இயங்குகிற நிர்வாகம் அது. 1000 தப்பு இருந்தாலும் வந்து அதை ஒரு மத்திய சர்க்காரோட நிறுவனம் வந்து ரெய்டு பண்ணுதுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தலை குனிவுது. தமிழ்நாடு அரசுக்கு தலை குனிவு, சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தலை குனிவு, முதலமைச்சருக்கு தலை குனிவு. இது நான் சொல்றேங்க. இன்னைக்கு எடப்பாடி பீரியட்ல நடந்திருந்தா திமுக பொங்கி எழுந்து மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் அறிவிச்சிருக்கோம். கொடுமை என்ன தெரியுமா கோபி? எதிர்க்கட்சியும் அமைதியா இருக்கான். இவங்க அமைதியா இருக்காங்க, தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு டயலாக் எல்லாம் பேசாம இருக்காங்கன்னா புரியுது. எதிர்க்கட்சி அங்க அமைதியா இருக்கு. இன்னைக்கு 48 மணி நேரம் ஆக போகுதுங்க இந்த ரெய்டு ஆரம்பிச்சு. எடப்பாடி சைலண்டா இருக்காருங்க, அண்ணாமலை சைலண்டா இருக்காருங்க, சீமான் சைலண்டா இருக்காருங்க, விஜய் சைலண்டா இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் சைலண்டா இருக்காரு. சொல்லக்கூடிய 5 எதிர்க்கட்சிகள் இவங்க தானே. மற்றவங்க எல்லாம் திமுகவோட நிலைய வித்துவான்கள். விட்டுருங்க. இந்த 5 பேர் தானேங்க. ஒருத்தருமே ரியாக்ட் பண்ணலையாங்க.